ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறு. அவர் சொன்ன விஷயம் கரெக்ட். அவர் அந்த சொன்ன விதம் வந்து தவறுன்னு நம்ம பொன்ராஜ் பேசினது தப்பு, ஆனா சொன்ன விதம் கரெக்ட். ஏன் புரியலையே? ஆமா, சகோதரி சங்கீதா எங்களுக்கும் வந்து குடும்ப நண்பர் தான். 27 ஆண்டுகள் உங்களோட மனைவியா இருந்திருக்காங்க. அவங்க புகைப்படத்தை போட்டு அபிஷியல் ஐடி சார் ஐட்டம்னு படத்தை போடுறாங்க சார். சங்கீதா அவர்கள் அவரோட மனைவி திரு விஜய் அவர்கள் எங்க கண்டிச்சாரு? பொன்ராஜ் செய்தது தப்புன்னா விஜய் செய்தது தப்பு தானே சார். பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டார், விஜய் மன்னிப்பு கேட்கணும்ல. எங்க கேட்டார் விஜய்? இது சிவகார்த்திகனோட குழந்தை சார். அந்த குழந்தையோட புகைப்படத்தை போட்டு அவங்க மனைவி புகைப்படத்தை போட்டு இதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியாதா? பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசுனது தவறுன்னா அந்த பெண்கள் பேசுனது தவறு தானே. எங்க அண்ணனுக்கு நான் வந்து தங்கச்சியா இருப்பேன் மனைவியா இருப்பேன்னு சொன்னது எவ்வளவு பெரிய தவறு. அதுதான் நமக்கு வந்து இந்த சமூகம் வந்து சொல்லி கொடுக்கும். இதை மறுக்க சொல்லுங்க. யாரும் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு திரிஷா தான் காரணம். திரிஷா சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கலாம் அபத்தமா இருக்கு. அபத்தமா இல்ல சார், குழந்தை கூட நம்பாது. இல்ல நம்ப மாட்டாங்க. கரெக்ட் தான். கடந்த 7 வருடங்களாக அவர் திரிஷா வீட்டுல தான் இருக்கா. தெரியுங்களா? இது ரொம்ப நைனா நாகேந்திரன் பேசினது ரொம்ப உச்சபட்சமா இருக்கு. ஏன் சார் ஒரே அபார்ட்மெண்ட்ல 2 வீடு ஏன் சார் விஜய் வாங்கினார்? திரிஷா பேர்ல ஏன் சார் விஜய் வாங்கணும்? இல்லன்னு சொல்லுங்க விஜய் சார். திரிஷாவுக்கு என்ன லாபம்னு கேட்க வர. அது ஒரு பிராமண வாதத்தின்படி திரிஷாவுக்கு என்ன லாபம்? அது ஒரு பிராமண லாபம். நீங்க சொல்றத பார்த்தா தமிழ்நாட்டோடைய அடுத்த சிஎம் திரிஷாங்கிற மாதிரி இருக்கு சார். அதுதான் சார் இங்க நடந்துட்டு இருக்கு. சார் அதுதான் சார் இங்க நடந்துட்டு இருக்கு. விஜய் ஏன் திரிஷாவை சிஎம் ஆக்கணும்? தாவேக தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் ஏன் திரிஷாவை சிஎம் ஆக்கணும்? 67 மேஜிக் நாங்க திருப்பி நடத்துவோம்னா எம்ஜிஆர் வந்து விஜய், ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா திரிஷா. அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் வந்தாங்க? ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா யார் இந்த கட்சி நடத்துவாங்க? திரிஷா நடத்துவாங்க. அப்போ யாரு சிஎம் ஆவாங்க? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க ஒன்னொன்னா முடிச்சு போட்டு பேச சார். அவங்க சொன்னதுதான் சார். இது நான் போய் உட்காந்துருக்கேன் அப்படியே. ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்கேன் என் ஃப்ரெண்ட். இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே என்கிட்ட தரவா இருக்குன்ற ஆடியோ வீடியோ டாக்குமெண்டாவே இருக்கு சார். விஜய் வந்து தமிழ்நாட்டோட தளபதி. விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர். விஜய் எதிர்கால முதலமைச்சர். சரி, அப்படி இருக்கும் பொழுது விஜய் எப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்க? மேல கீழே வீடு இருக்கும் சார். இவர் மேல இருப்பாரு, அவங்க கீழே இருப்பாங்க. பார்ட்டி தினமும் நடக்கும் சார். தினம் ஒரு நடிகளோட தினமும் வந்து வீட்டுல பார்ட்டி பண்ணா அந்த வீட்டுல வயதுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்கு சார். யோசிச்சு பாருங்களேன் நீங்க. ஜேசன் சஞ்சய் வந்து யாரு நம்ம ஜெகதீஷ் பழனிசாமியை கூப்பிட்டு கேட்டு செருப்பால் அடிச்சாப்ல சார். வீட்லயே வச்சு எங்க அப்பனை கெடுக்கல. விஜயோட பையன் ரூட்டோட எம்டி, விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் செருப்பால் அடிச்சு. உண்மையா? ஆமா சார். எனக்கு என்ன சார், எனக்கு என்ன? ஏன் அவரை ஏன் அடிக்கணும்? விஜய் பண்ண தப்புக்கு ஏன் ஜெகதீஷ் அடிக்கணும்? விஜய்க்கு வந்து மாமா வேலை பாக்குறது இவனுங்களாம் சார். இதெல்லாம் அப்பட்டமா இருக்கு. விஜய்க்கு ஜெகதீஷ் மாமா வேலை பாக்குறான்னு சொல்றதெல்லாம் நான் எப்படி சொல்றது இல்ல. 2 மாமா இருக்காங்க சரிங்களா. ஒரு மாமா பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் திரிஷாக்கு, இன்னொரு மாமா இருக்க ஜெகதீஷ் பழனிசாமி கீர்த்தி சுரேஷுக்கு. மறுக்க சொல்லுங்க சார். சார் மறுக்க சொல்லுங்கன்ற. ஜெகதீஷ் பழனிசாமியை மறுக்க சொல்லுங்க, இல்ல விஜய மறுக்க சொல்லுங்க. ஜெகதீஷ் வந்து சார் வரும் மேனேஜரா இருக்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ்க்கு மேனேஜரா இருக்கலாம் சார். இருக்கட்டும் சார். ஆனா நீங்க பேசுறதெல்லாம் சார் எலெக்ஷன் முடியட்டும் சார். கீர்த்தி சுரேஷ் மேட்டர் வெடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. பேசுறது எதுக்குமே நான் தான் சார் பொறுப்பு. உங்க ஊடகத்துல நான் பேசினாலும் நீங்க டிஸ்க்ளைமர் போட போறீங்க. இதுக்கு நான் தான் பொறுப்பு சரிங்களா. நான் பேசுறதுக்கு எல்லாமே ஆதாரம் இல்லாம நான் வந்து அதுதான் கேட்கிறேன். விஜய் திரிஷா கூட இருக்காரு, விஜய் கீர்த்தி சுரேஷ் கூட இருக்காரு சார். 4 நாள் சார். இது திரிஷாக்கே தெரியும். உன்ன நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க சார். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அணுகுண்டு போட்ட மாதிரி. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் கூட தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. அதனால இந்த கேள்வியை இந்த டாப்பிக்கில் உங்ககிட்ட நேர்காணல் எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். பொன்ராஜ் வந்து தாவேகா பெண் நிர்வாகிகள் தப்பாக பேசிட்டாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையுமே பொன்ராஜ் தப்பாக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படின்னு விஜய் டிஜிபி ஆஃபீஸில் போய் புகார் கொடுத்துருக்காரு. ஒரு அரசியல் விமர்சகராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் முன்னாள் செய்தி தொடர்பாளராகவும் நீங்கள் இருந்திருக்கீங்க. உங்களுடைய பார்வை இதை தாண்டி பார்த்தீங்கன்னா திரு பொன்ராஜ் அவர்களும் எனக்கு வந்து நீண்ட நிறைய வந்து பழக்கம் உண்டு, தெரியும். அதுக்காக வந்து திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது சரின்னு நான் வந்து சொல்ல வரல. அப்போ தப்பா? தவறு, 100% தவறு. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியது தவறு. எதை ஏன் நம்ம தவறுன்னு சொல்கிறோன்னா, ஒரு பொதுவெளியில் நம்ம ஒரு கருத்துக்களை வந்து பதிவிடும்போது
அது எல்லாருக்கும் போய் சேருகின்ற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பொறுப்புணர்வோடு பேசணும். இதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவர் சொன்ன விஷயம் கரெக்ட். அவர் அந்த சொன்ன விதம் வந்து தவறுன்னு நம்ம வந்து பொன்ராஜ் பேசுனது தப்பு, ஆனா சொன்ன விதம் கரெக்ட். ஆமா, ஏன் புரியலையே. ஆமா, ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, இப்போ திரு விஜய் அவர்களோட ரசிகர்களாக இருக்காங்க, வெகுஜன மக்கள் வந்து விஜயை வந்து ரசிக்கிறாங்க, அவர் வந்து கொண்டாடுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்க்காக விஜயை நேசித்தேன், இப்போ விஜயோட நாங்கள் பயணப்பட்டிருக்கோம், நாங்கள் விஜய் யார், அவரோட பின்புலம் என்னான்னு எங்களுக்கு வந்து தெரியும். இது எந்த விதமாக தெரியாத விஜயை வந்து வெறும் திரையில் மட்டுமே பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்காக ஓட்டு போடலன்னா என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் விஷம் வச்சு கொண்டுவன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ தப்பா ரைட்டா? தப்பு தானே. இதை தப்புன்னு சொல்லிட்டு யாராவது தாவேக்காலன்னு சொல்லியிருக்காங்களா? விஜய் சொல்லியிருக்காரா? விஜய் கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. ஓகே, குறைஞ்சபட்சம் அறிவுரை சொல்லியிருக்கணும். கண்டிக்கிற அளவு கூட நீங்க போகணும். ரெண்டாவது திருத்தி இருக்கணும், அந்த தவற விஜய் சரி பண்ணி. ஏன்னா நீங்க வந்து தலைவர், உங்களை வந்து ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இளம் தலைமுறைகள், அவங்களுக்கு வந்து தெரியாது, நல்லது கெட்டது எதுவுமே வந்து தெரியாது. அப்போ உங்களுக்கு அந்த பொறுப்பு அந்த இடத்துல நீங்க வந்து சொல்லலை. ஒரு 42 பேர் இறந்து போகிறாங்க சார், உங்களை பார்க்க வந்து இறந்து போகிறாங்க. அந்த இறப்புக்கு காரணமே திரு விஜய் அவர்கள் தான். திட்டமிட்டு இவர் வந்து டிலே பண்ணுறாரு, லேட் ஆகுது. நான் நாமக்கல்லில் இருக்கும்போதே நான் ஒரு லைவ் ஊடகத்தில் உட்காந்துட்டு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். விஜய் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்து அங்கே வந்து போயிடுச்சு. இப்போ வரைக்கும் சென்னையிலேருந்து இப்போ தான் அவர் கிளம்புறாரு. நாமக்கல் முடிச்சுட்டு இவர் வந்து கரூர் போகணும். அப்போது லேட் நைட் ஆகிடும். இப்போ வரைக்கும் விஜய் தரப்புலேருந்து லேட் ஆனதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லவே இல்லை. ஏன் லேட்டுன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கூட்டம் வந்து அலையலையாக காத்துட்ருக்காங்க. நாமக்கல்லில் கிளம்போதும் அதே மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் இன்னொரு ஊடகத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், இங்கே ஒரு ஸ்டாம்பீடு வந்து நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 7 பேர் அடிபட்டிருக்காங்க. நாமக்கல்லே ஒருத்தன் இறந்து போனான். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஊடகத்துலையும் வெளியில் வரல. அவர் வந்து ஈரோடு ஹாஸ்பிட்டலில் மாற்றி அந்த பையன் இறந்து போனான். தாவேக்கால் லிஸ்ட்லேயும் கிடையாது, எந்த லிஸ்ட்லேயும் கிடையாது. அது அங்கே பெரிய விபத்து ஏற்பட்டது. ஒரு பையன் வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் நாங்கள் சேர்த்தோம் சார். நான் ஒரு சமூக ஆர்வலர். நாங்கள் சேர்த்து அந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து எடுத்துமே ஹாஸ்பிட்டலில் அந்த பையனை சேர்த்து விட்டு ஓடி போயிட்டாங்க. பில்லு கூட செட்டில் பண்ணல, ஆம்புலன்ஸு கூட காசு இல்லை. நாங்கள் அதை செட்டில் பண்ணோம். இதை நான் வந்து பகிரங்கமாக நான் வந்து சொல்கிறேன். அப்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு கட்டொழுங்கு இல்லை, நீங்கள் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லை, உங்களை நோக்கி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு விபத்துன்னா நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். குறைஞ்சபட்சம் என் பின்னாடி வராதிங்கன்னா சொல்லணும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7000 பேரோட அந்த சிட்டிக்குள்ளே நுழையிறாரு. அங்கே சொல்கிறாங்க காவல்துறை வந்து உங்களுக்கு தடுத்து நிறுத்துறாங்க. அந்த இடத்துலேயே பைபாஸ்லேயே தடுத்து நிறுத்துறாங்க சார். அதை கேட்காம போகிறாரு. திருப்பி லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணிலாம் போகிறாரு. குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் வராதிங்க, இந்த இடத்துல நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு தண்ணி இருக்குது சார் இந்த சாலையில். இப்போ நம்ம வந்து இந்த சாலையிலே தண்ணி இருக்குது. நீங்கள் ஒரு வாகனம் 2 வீலரில் போகிறீங்க, 2 பக்கமும் ஆட்கள் நடந்து போகிறாங்க. நீங்கள் ஸ்லோவாக போனீங்கன்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை சார். வேகமாக போனால் என்ன ஆகும்? தெரிச்சு அவங்க மேலே அடிக்கல. அப்படி தான் அந்த மனித கூட்டத்தை பொழந்துக்கிட்டு அந்த வாகனம் வந்தது தான் விபத்துக்கே காரணம். இன்னைக்கு வரைக்கும் அவர் தார்மீகம் பொறுப்பேற்றாரா விஜய்? நான் பொறுப்பேற்கிறேன். விஜய் காரணனே சொல்ல, நான் பொறுப்பேற்கிறேன், இதை சட்டப்படி நான் அணுகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னாரா? சொல்லலை. அப்போ இதெல்லாம் சொல்லாத விஜய் பொன்ராஜ் அவர்கள் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறார். அவர் வந்து இந்த மாதிரி நாங்கள் அக்காவாக இருப்போம், தங்கச்சியாக இருப்போம், அவருக்கு பொண்டாட்டியாக இருப்போம்னு சொல்கிறது இது எவ்வளோ பெரிய ஒழுக்க சீர்கேடான விஷயம். இதை தானே பொன்ராஜ்கள் சொல்கிறாரு. அதை நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம்? பொன்ராஜ் சொன்னது தவறுன்னு பொன்ராஜே ஃபீல் பண்ணுறாரு, பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டார். இப்போ நான் சொல்கிறேன், இத்தனை விஷயம் நடந்திருக்குல்ல, மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு முதல்ல அவர் ஒரு செய்தி வந்தது. அதுக்கப்புறம் பொன்ராஜ் சொல்லிட்டாரு, அவர் ட்விட்டர்லேயே பதிவிட்டிருக்காரு, அது பொது ஊடகங்கள்லேயும் வந்திருக்கு. திரு பொன்ராஜ் அவர்கள் பர்சனலாக நானும் வந்து ஃபோன் பண்ணி பேசினேன். அவருக்கு பல்வேறு கொலை மிரட்டலுக்கு வந்துட்டு இருக்கு சார். இன்னைக்கு தாவேக்கால இருந்து பொதுமக்கள் எல்லாருமே மிரட்டுறாங்க. எங்க அண்ணனை நீ சொல்லிட்டல, நீ உயிரோடு இருக்க முடியாது, உங்க ஃபேமிலியை வந்து காலி பண்றோம், இப்படிலாம் வந்து மிரட்டுறாங்க. இது குறித்து விஜய் ஏதாவது சொன்னாரா? எதுவுமே சொல்ல. விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கணுங்கிறீங்க சார்? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ பொன்ராஜ் அவர்கள் தவறாக பேசினார்னு வச்சுக்கலாம், ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினா அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்டார் சார். இப்போ அவரோட மனைவி சகோதரி சங்கீதா, எங்களுக்கும் வந்து குடும்ப நண்பர் தான், 27 ஆண்டுகள் உங்களோட மனைவியாக இருந்திருக்காங்க. அவங்க புகைப்படத்தை போட்டு அஃபிஷியல் ஐடி சார், தாவேக்காவோட வேற யாரும் கிடையாது, அவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அஃபிஷியல் ஐடியில் ஐட்டம்னு படத்தை போடுறான் சார். சங்கீதா அவர்கள் அவரோட மனைவி. அப்போ திரு விஜய் அவர்கள் எங்க கண்டிச்சாரு? அவங்க வந்து தார்மீக அடிப்படையில் உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க, நீங்க வரல, நீங்க தான் சொல்றீங்க கோர்ட்ல போய் பார்த்துக்க, உனக்கு பணமும் தர மாட்டேன், உனக்கு வந்து டைவர்ஸும் தர மாட்டேன் நீங்க சொன்னதுக்கப்புறம் சட்டத்தின்படி அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க சார். அந்த பொதுவெளியில் யார் வெளியிட்டது? தாவேகா தான் சார் வெளியிட்டாங்க. அந்த அறிக்கைகளும் சரி, அந்த டாக்குமெண்ட்டும் சரி, எல்லாமே தாவேகா தான் வெளியிட்டு. எப்படி இதை வச்சு இப்படி சொல்றீங்க சார்? அவங்க ஐடியில் தான் சார் போட்டாங்க. அந்த பிஆர் ஏஜென்சின்னு ஒன்று இருக்கு, அந்த ஜெகதீஷ் பழனிசாமியோட நிறுவனம் இருக்கு, அவங்க தான் இதை பொதுவெளியில் வெளியிடுறாங்க. திமுக வெளியிட்டதுன்னு இவனுங்களே வெளியிடுறானுங்க சார். திமுகவுக்கு வேற வேலை இல்லைங்களா? திமுக அரசியல் பண்றாங்க சார். நீங்க தான் இந்த மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க.
அப்போ அவங்க குறித்து எவ்வளோ அவதூறா எழுதுனாங்க சார். திரு விஜய் அவர்களோட மனைவி, அவரோட தலைவர், அதாவது யாரெல்லாம் இவங்க வந்து தலைவராக கொண்டாடுறாங்களோ அந்த தொண்டர்களே அவங்க மனைவி குறித்து இப்போ பொன்ராஜ் சொன்னதை விட 1000 மடங்கு அபியூஸ் ஆன வார்த்தைகள், அருவருக்கத்தக்க வார்த்தைகளை வச்சு எழுதுனாங்க. நீ வரைக்கும் தாவேக்கோ விஜய் ஏன் மன்னிப்பு கேட்கல? அவங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவரு. ஏன் அந்த தொண்டர்களை விஜய் நினைச்சா கட்டுப்படுத்திருக்காங்க. என்னுடைய மனைவியே நீங்க சார் அவர் தான் சார் தூண்டி விடுறாரு. ஏன் தூண்டி விடுறான்னு நீங்க கேட்டாலும் அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியும். ஏன் தூண்டி விடுறாரு? வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குங்க. உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. வீட்டில் நீங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்கள வீட்டை விட்டு குண்டர்களை வச்சு நீங்க வெளியே துரத்தி விட்டீங்க. அவங்க வந்து வெளியே நீங்க சொல்ற ஆமா சார் உண்மை சார். நான் பொது ஊடகத்தில் நான் ஏன் பொய் சொல்லணும்? எனக்கு என்ன அவசியம் இருக்கு? வீட்டை விட்டு நீங்க குண்டர்களை வச்சு துரத்தி விட்டீங்க. அவங்க வெளியில தங்கி இருக்காங்க சார். அவங்க அந்த வழக்கு முடியறது வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கணும். நீதிமன்றத்தில் சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க என் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நீங்க அவ்வளோ அரகண்டா நடந்துக்கிறீங்கல்ல. ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த விதமான அவங்க இந்த ஊரே கிடையாது சார். அவங்க வந்து யூகே சிட்டிசன். அவங்கள நீங்க வெளியேற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு ஒரு நடிகையோட நீங்க பொதுவெளியில் வந்து நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த நார்மலைஸ் பண்ணுறீங்க. நான் இப்படி தான், நான் என்னை மாற்றிக்க மாட்டேன். அப்போது நீங்கள் ஒரு விஷயத்த ஒழுக்கக்கேடாக நீங்கள் எவ்வளோ பெரிய ஒழுக்கக்கேடை நீங்கள் செய்கிறீங்க. இது அப்போ விஜய் செய்தது சரியா? பொன்ராஜ் செய்தது தப்புன்னா விஜய் செய்தது தப்பு தானே சார்? பொன்ராஜ் மன்னிப்பு கேட்டார், விஜய் மன்னிப்பு கேட்கணும்ல. எங்கே கேட்டார் விஜய்? இது வரைக்கும் எந்த மன்னிப்பும் கேட்கல சார். தொடர்ச்சியாக குழந்தைய ஒரு அம்மா குழந்தை வந்து பறி கொடுத்துட்டாங்க சார். குழந்தை இறந்து போச்சு. என் குழந்தை செத்தா பரவாயில்ல, விஜயை நான் பக்கத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு அம்மா சொல்கிறாங்கன்னா என் புள்ள விஜயை பார்க்க போய் செத்து போயிட்டான், போனா போட்டோம், விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொறுப்புள்ள தலைவனாக இருந்தால் விஜய் என்ன சொல்லணும்? ஏங்க ஒரு தாய்மைங்க, ஒரு தாய்மையை நம்ம வந்து போட்டணும். ஒரு பிள்ளையை நீங்கள் பறி கொடுத்துருக்கீங்க. நானும் உங்களுக்கு ஒரு புள்ள தான். அந்த புள்ள போனான்னா உங்கள் புள்ள நான் விஜய் இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு விஜய் எங்கேயாவது சொன்னாரா? ஒரு ஆறுதல் சொன்னாரா? 41 பேர் எங்கே சார் நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க? ரெசார்ட்டு கூப்பிட்டு வந்தீங்க சார். ஏன் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் போக மாட்டீங்களா? இப்போ ஓடி வராரு விஜய் 8 நாள் கழிச்சு. திரு பொன்ராஜ் அவர்கள் பேசி 8 நாள் ஆச்சு சார். 8 நாள் கழிச்சு ஏன் இன்னைக்கு வந்து விஜய் பேசுகிறாருன்னா, விஜய் அதுக்கப்புறம் சும்மா இல்லை. அவர் திருப்பி வந்து நடிகை த்ரிஷாவோட ஹட்லி மனைவியோட வளகாப்பு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார். அப்போ பல்வேறு கண்டனங்கள் வந்து எழுகுது. விஜயோட இமேஜ் வந்து சரியுது. அப்போ அந்த இமேஜை தூக்கி நிறுத்துறதுக்காக உங்களுக்கு எதுவுமே கையில் இல்லை, ஆயுதமே எதுவுமே இல்லை. அப்போ ஒரே வழி என்னன்னா, பொன்ராஜ் பேசின விஷயத்தை எடுத்துட்டு சார் பொன்ராஜ் பேசுனா பொன்ராஜ் பேசுங்க. திமுக எங்க இங்கே வந்தது? திமுகவோட உறுப்பினராக இருக்காரு, திமுகவோட ஆதரவாளராக இருக்காரு. எங்க திமுகவோட ஆதரவாளராக இருக்காரு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. அரவணைப்புல இருக்காரு. அரவணைப்புல எங்க சார்? அவருன்னா அறிவாலயத்தில் இருக்காரு. அவரு ஒரு அரசியல் விமர்சகர், அவர் ஒரு சயின்டிஸ்ட். முன்னாள் வந்து குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோட உதவியாளராக இருந்தார். அவரோட நெருங்கின தொடர்புல இருந்தார், ஆலோசகராக இருந்தார். ஸோ இப்படி இருந்த ஒரு மனுஷன் 63 புத்தகங்கள் எழுதியிருக்காருங்க அவரு. நீங்க யாரை நீங்க தற்கூரி நீங்க சொல்றீங்க? யாரை வந்து நீங்க வந்து திமுகவோட முடிச்சு போட்டு பேசுறீங்க? திமுக என்ன சார் சம்பந்தம்? திமுக இணைச்சு நீங்க பேசும்போது அப்ப நீங்க யாருன்னு நாங்க வெட்ட வெளிச்சமா பேச வேண்டிய அவசியம் இருக்குல்ல. நீங்க அப்ப யாரு? பிஜேபி பணம் கொடுத்து தான் சார் விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. 2500 கோடி பணத்தை வாங்கிட்டு தான் விஜய் ஆரம்பிச்சாரு. இன்னும் யாருக்காக இங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு? பிஜேபி குற்றச்சாட்டு விஜய் மீது நான் சொல்றேங்க. அந்த கட்சியில பயணப்பட்டவன் நான் சொல்றேங்க. ஒன்னும் இல்லைங்க, நீங்க வந்து வேட்பாளர் போட்டாரு வந்து பாண்டிச்சேரியில் வேட்பாளர். யார் முதல் வேட்பாளர் சொல்லுங்களேன்? பாஜகவோட தலைவராக இருந்தாலும் முதல் வேட்பாளர். லால்பேட்டையில் இருந்த வேட்பாளர் அவர் பார்த்தீங்கன்னா பாஜக காலையில் பாஜக இருந்துருக்காரு, மதியம் வந்து இவர் சீட்டு கொடுக்குறாருங்க. 6 வேட்பாளருக்கு வந்து பாஜகவும் 2 வேட்பாளர் வந்து அதிமுக வேட்பாளரும் போறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இவங்க வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களே, யாருக்கெல்லாம் இவர் வந்து தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு கொடுத்துருக்காங்க? எம்எல்ஏ சீட்டு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டில் அருள் பிரகாசம் யார் வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ரஜினி மக்கள் இயக்கத்தில் இருந்தவர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துறைமுகத்தில் வந்து அசோக் பார்த்தீங்கன்னா ரஜினி மன்றத்தில் இருந்தவங்க. இப்போ இவங்களுக்கு எப்படி சார் நீங்கள் சீட்டு கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். அப்போ விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய் மன்றத்தில் இருந்தவங்க, விஜய்க்காக போஸ்டர் ஓட்டினவங்க. நீங்கள் சொன்னீங்களே போஸ்டர் ஓட்டினவங்க, பாலாபிஷேகம் பண்ணவங்க, சைக்கிள் மிதிச்சு வந்தவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்போம், ஹெலிகாப்டரில் வரோம், காரில் வரவங்களும் பொறுப்பு தரணும். ஆதவர்ஜுனா எங்கே சார் எங்கேருந்து வந்தார் சார்? சிடிஆர் நிர்மல்குமார் எங்கேருந்து வந்தார்? ஆர்எஸ்எஸ்ல இருந்தார், பிஜேபியில் இருந்தார், அதிமுகவில் இருந்தார், இப்போ தாவேகலர். செங்கோட்டையன் எங்கேருந்து வந்தார்? அதிமுகவில் நேராக பிஜேபிக்கு போனார். பிஜேபி சேர்க்கல, நம்மளோட இன்னொரு தாய் கழகம் இருக்குது அங்கே போயின்னு அமித்ஷா சொல்லி தான் சார் இங்கே வந்து சேர்ந்தார். மறுக்க சொல்லுங்க விஜயை, இல்லை செங்கோட்டையனை மறுக்க சொல்லுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க திமுக வீழ்த்துறதுக்காக பாஜக கள்ள கூட்டணி வைத்து வந்த ஒரு கட்சி தான் பார்த்தீங்கன்னா தாவேகா. விஜய் வந்து பிஜேபி இயக்குது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பொன்ராஜ் வந்து எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல இருந்து விஜய் பொன்ராஜ் பேசியிருக்க கூடாதுன்னு சொன்னது ஒரு பக்கம். விஜய் அறிக்கை வெளியிட்டார், கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். அறிக்கை வெளியிட்டுட்டும் ஏன் டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்கணும், ஏன் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகலைங்கிற
பார்வை கேள்விகள்லாம் இருக்கு. இல்லை சார், உள்ளபடியே விஜய் செய்ததை நான் வந்து வரவேற்கிறேன். ஒரு அரசியல் தலைவராக ஒரு பொது தளத்துக்கு வரணும். அது வந்து ஆன்லைன் நினைச்சா பண்ணிருக்கலாம். தாவேக்கா விட்டு வெளியில வரும்போது, வைஷ்ணவி வெளியில வரும்போதா இருக்கட்டும், ரஞ்சனா நாச்சியார் வெளில வரும்போதா இருக்கட்டும், அஜிதா வெளியில வரும்போதெல்லாம் அதே தாவேக்கா தொண்டர்கள் இதே மாதிரி என்னென்னமெல்லாம் பூவெல்லாம் போட்டு பேசினாங்க. அப்பெல்லாம் விஜய் தாவேக்கா தொண்டர்கள், ஆண் தொண்டர்களை கண்டிக்கலை. சார் நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிற இந்த 3 பேரும் வந்து மகளிர். நான் ஒரு ஆண் சார். நான் என்னை குறித்து எவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா சமூக வலைத்தளங்களில். இப்போ கடந்த வாரம் என் மகளுக்கு வந்து பிறந்த நாள் சார். என் மகள் போட்டோவை என்னால் பதிவிட முடியல. குழந்தைய வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறானுங்க. உள்ளே வந்து அவ்வளோ அருவருத்தக்க வார்த்தைகள் வந்து எழுதுறாங்க அஃபிஷியல். அப்போ தாவேக்கா தொண்டர்கள் ஒரு பெண் குழந்தைய குறித்து, பெண்ணை பற்றி பேசினா சரியா சார்? அதை வந்து அவர் வந்து ரசிக்கிறார் சார். விஜய் வந்து ரசிக்கிறார். என்ன சைக்கோவா? ஏன் ரசிக்கணும்? நீங்க சரியான சொல்லாடலை வந்து பயன்படுது. ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, சினிமா காலகட்டங்கள்லேருந்து இப்படி தான் சார் வளர்த்து எடுத்து வராங்க. திரு விஜய் அவர்கள் வராருன்னா அதே நேரத்தில் யார் ஒரு சக நடிகர் வளர்ந்து வரணும். நீங்க சொல்ற விதம் அப்படிதான் இருக்கு. அதனால தான் நான் வார்த்தையை பயன்படுத்துறேன். ஆமா, நீங்க சரியான நம்ம ஆதாரம் இல்லாம விஜய் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. அதுதான் சார் சொல்றேன், ஆதாரத்தோட நான் சொல்றேன். திரு விஜய் அவர்கள் வந்து வளர்ந்து வராரு. அதே நேரத்தில் திரு அஜித்குமார் அவர்கள் வளர்ந்து வராங்க. அஜித்குமாரோட மகள், அஜித்குமாரோட மனைவி குறித்து நீங்க இன்னமும் சமூக வலைத்தளங்களுக்கு தான் அவ்வளோ ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில் வந்து எழுதுறாங்க. விஜய் ரசிகர்கள் அந்த நேரத்தில் மெச்சூர்டு இல்லாம அப்ப எழுதுனாங்க. சார் மெச்சூர்டு இல்லைன்னா எங்கேயாவது ஒரு கண்டன அறிக்கை இது வரைக்கும் வந்ததே கிடையாது சார். விஜய் கிட்ட இருந்து வந்து, விஜய் கிட்ட இருந்தோ அஜித்தோட மனைவி ஷாலினியை பத்தி பேசாதீங்க, அஜித் ஷாலினி குழந்தை, அது பெண் குழந்தைய பத்தி பேசாதீங்கன்னு விஜய் அப்பவே அறிக்கை வெளியிட்டது கிடையாது. ஏன்னா அப்படி 2 பேருக்குள்ள ஒரு பகைமையை மூட்டினா மட்டும்தான் படம் ஓடுன்ற மாதிரி ஒரு மனநிலை. ஆனா இப்ப மட்டும் ஏன் சொல்றேன் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பராசக்தி பிரச்சனை வந்தப்போ பார்த்தீங்கன்னா திரு சிவகார்த்திகேயனோட குழந்தை சார், அந்த குழந்தையோட புகைப்படத்தை போட்டு அவங்க மனைவி புகைப்படத்தை போட்டு நீங்கள் அப்போ சொன்னீங்கல்ல மெச்சூர்ட் இல்லைன்னு, அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமா நடிகர், இப்போ கட்சி ஆரம்பிச்சார் சார், ஒரு கட்சியோட தலைவர் சார். சார் நான் சொல்றது எல்லாமே யாரோ ஒருத்தன் எழுதலை, அவங்க அஃபிஷியல் ஐடியில் எழுதுறாங்க சார். ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு ஐடி விங் இருக்குது, அந்த ஐடி விங்கோட ஹெட் எழுதுறான். அப்போ நீங்கள் இதெல்லாம் விஜய் கண்ணுக்கு தெரியாதா? நீங்கள் வந்து பாம்பேல உட்காந்துருந்தீங்க சார், பொன்ராஜ் ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்றதுக்கு அவரே பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டார் சார். இப்போ இதெல்லாம் எழுதுறாங்களே, யாரையாவது நீங்கள் மன்னிப்பு கேளுங்கன்னு விஜய் சொன்னாரா? விஜய் வந்து இது இன்னைக்கு வரைக்கும் அவங்க மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கல. நான் உன்னை டைவர்ஸ் பண்ணாமல் வேறத்தவங்களோட ஊர் சுற்றிட்டு இருக்கேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லலை சார். இவரே வந்து பார்த்தீங்கன்னா திருமண வயதில் குழந்தைகள் இருக்காங்க சார், அவங்க எவ்வளோ மன உளைச்சல் ஆவாங்க. இவர் தஞ்சாவூரில் வந்து மக்கள் சந்திப்புக்கு போகும்போது ஒரு 19 வயது இளைஞன் சார், இவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்து விபத்து ஏற்பட்டு மூளை சாவு அடைஞ்சு அவர் வந்து இறந்து போகிறார் சார். அது குறித்து ஒரு அறிக்கையோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஆறுதலோ எதுவுமே விஜய் அவர்களுக்கு சொல்லாமல் ஒரு உயிரே போயிருக்கு சார். அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அதை நீங்கள் எதுவுமே பார்க்கல. ஆனால் ஒருத்தர் ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு, மன்னிப்பு கேட்ட விஷயத்தையும் நீங்கள் வந்து பூதாகரமாக கலப்பி நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிருந்த ஆன்லைனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், இல்லை உங்கள் வழக்கறிஞர் பிரிவில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். விஜயே நேரில் போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவை தொடர்புபடுத்தி அரசியலாக நீங்கள் பண்ணணும்னு ஆதாயம் தர்றீங்கல்ல, இந்த ஆதாயத்தை ஏன் உங்கள் ரசிகர்கள் மீது அவங்க கரிசனம் வந்து காட்டுங்களேன். 52 பேர் இறந்து போயிருக்காங்களே, இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை வந்து ஒரு இரங்கலோ இல்லை உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் என்னை பின்தொடராதீங்க ஏதாவது விஜய் சொல்லியிருக்காரா? இப்போ இந்த பெண்கள் வந்து பேசுகிறாங்கல்ல, இப்போ பொன்ராஜ் விஷயத்துக்கு வருவோம். பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசுனது தவறுன்னா, இப்போ அந்த பெண்கள் பேசுனது தவறு தானே. எங்கள் அண்ணனுக்கு நான் வந்து தங்கச்சியாக இருப்பேன், மனைவியாக இருப்பேன்னு சொன்னது எவ்வளோ பெரிய தவறு. அதுதான் நமக்கு வந்து இந்த சமூகம் வந்து சொல்லி கொடுத்துருக்கா. இன்னொரு தாவேக்கா பெண் நிர்வாகி சொன்னாங்க, குப்பை பொறுக்கிறவெல்லாம் 10 புருஷனா வச்சிருக்கா. ஸோ அப்போ வந்து சொல்கிறாங்க என்கிட்ட காசு இருக்குது, எங்கள் அண்ணன் யாரை வேணாலும் வச்சுப்பாருன்னு சொல்லும்போது இதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது விஜய் கண்டிச்சிருந்தாருன்னா, விஜய் ஒரு நேர்மையான மனிதர். இப்போ கரெக்டாக தான்ப்பா விஜய் பேசுகிறாரு. அப்போ எல்லா விஷயத்திலும் விஜய் பேசும்போது அப்போ பொன்ராஜ் பேசுறது தப்பு தான். பொன்ராஜ் மேலே வந்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பேசலாம் சார். ஸோ இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு அடிப்படை அறமே இல்லாமல் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தாந்தோண்டித்தனமாக இருந்துட்டு அரசியலுக்காக இதை பயன்படுத்தும் போது தான் நீங்கள் யார், உங்களோட பின்புலம் என்னன்னு நம்ம வந்து சொல்ல வேண்டிய அவசியம் சார். விஜய் யார், விஜயோட பின்புலம் என்ன சார்? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக தான் சார் இருக்கார். ஏன் திடீர்னு அரசியலுக்கு வரணும்? ஒருவேளை நீங்கள் திடீர்னு அரசியலுக்கு வந்தால் ஆக்டிவான பாலிடிக்ஸ் நீங்கள் பண்ணணும்ல, ஏன் நீங்கள் பண்ண மாட்டேட்டீங்க? கரூர் சம்பவம் நடந்தது, 72 நாள் காணாமல் போயிட்டீங்களே, ஏன் காணாமல் போனீங்க? உள்ளபடியே விஜய்க்கு வந்து சிஎம் தான் ஆகணும், தமிழ்நாட்டை வந்து ஆட்சி பண்ணணும், இந்த தொண்டர்கள்லாம் அவருக்காக போஸ்டர் ஓட்டம் தொண்டர்கள்லாம் எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்னு இருந்தால் நீங்கள் களத்தில் தானே சார் இருந்திருக்கணும். உங்கள் பார்க்க வந்த தொண்டர்கள் இறந்து போனப்போ அவன் இழப்பில் நீங்கள் கூட நின்று இருக்கல சார். திராவிட கட்சிகளை நீங்கள் எடுத்துங்க, வாழ்வு சாவு எல்லாத்துலையும் இருப்பாங்க சார். திராவிட கட்சிகள்லாம் எப்படி வளர்ந்தது? திருமணங்களில் போய் பேசுவாங்க சார், அதை கட்சி கூட்டமாக மாற்றுவாங்க. எங்கேயாவது ஒரு தொண்டரோட திருமணத்தில் விஜய் கலந்துக்கிட்டான்னு சொல்லுங்கள், அப்பவும் சரி இப்பவும் சரி கிடையவே கிடையாதுங்க.
ஸோ இப்படி நீங்க இருக்கிற ஆளை ரஜினிகாந்த் அவர்களை வந்து முயற்சி பண்ணாங்க சார். இங்க வந்து தமிழகத்துல 2 பெரும் கட்சிகள், திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மாற்று சக்தி வேணும், ஒரு தேசிய கட்சி இங்க வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது காங்கிரஸுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் அப்போ ஒரே வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா பாஜக இருக்கு. பாஜக இங்க வருமானா வரவே வராது. அப்ப யாரை வந்து முயற்சி பண்றாங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்களும் முயற்சி பண்றாங்க. அவரும் வந்து அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆன்மீக அரசியல் சொல்றாரு. இங்க பல்வேறு என்ன மாதிரி ஆட்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய எதிர்ப்புகள் வந்து தெரிவிக்கும் போது என்ன பண்றாரு, ஒரு ஸ்டேஜில் முடியாது, அவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கொடுக்கும்போது கொரோனாவை காரணம் கட்டி அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு விலகிறார். அப்போ முடியாதுன்னு சொல்லி விலகணும்னு அடுத்த கட்டமாக யார் இருக்காங்க பார்க்கும்போது விஜய் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. அப்போ விஜய் அவர்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பிஜேபி தரப்புலேருந்து. இது யார் வேணாலும் ஓப்பன் டிபேட் வைக்க சொல்லுங்க. அப்போ வெங்கட்ராமன் பொருளாளர் அவர்களும் திரிஷா அவர்களும் வந்து துபாயில் ஒரு மீட்டிங்கில் ஒரு முக்கியமான நபர், பாஜகவை சேர்ந்த முக்கியமான நபர் தான் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. 2500 கோடி ரூபாய் வந்து அசைன்மெண்ட் பேசப்பட்டு 500 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு இந்த கட்சி ஆரம்பமானது. இதை மறுக்க சொல்லுங்க யாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு திரிஷா தான் காரணம், திரிஷா சொல்லிதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் அபத்தமா இருக்கு. அபத்தமா இல்லை சார், குழந்தை கூட நம்பாதே. இல்லை நம்ப மாட்டாங்க, கரெக்ட் தான். கடந்த 7 வருடங்களாக அவர் திரிஷா வீட்டில் தான் இருக்கார். சரிங்களா, இது ரொம்ப நைனா நாகதன் பேசினதோட ரொம்ப உச்சபட்சமா இருக்கு. இல்லை சார், நம்ம வந்து பொய்களை வந்து சொல்லலை, நம்ம வந்து உண்மைக்கு புறம்பா வந்து பேச. விஜய் வீட்டில் அவ்வளோ பெரிய கேட்டு வச்சு ஒரு பெருசா வீடு இருக்கு, அப்ப விஜய் அங்கே தங்கலையா? தங்குவார் சார். அவங்க மனைவி குழந்தை கூட இல்லைன்னு நான் சொல்கிறேன். நான் கடந்த 7 ஆண்டுகளாக மனைவி குழந்தைகளோட இல்லை. அவங்க ரொம்ப நாசுக்காக சொல்கிறாங்க 2021 சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு முன்னாடிலேருந்து 20லேருந்தே கொரோனா காலகட்டத்திலேருந்து அவர் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஆரியபுரத்தில் வந்து அப்பாசாமி அப்பார்ட்மெண்ட் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 9வது மாடி 10வது மாடி 2 பேரோட வீடு இருக்குது. 40 கோடி ரூபா கொடுத்து விஜய் வந்து இவருக்கு ஒரு வீடும் திரிஷாவுக்கு ஒரு வீடும் வாங்கினார். இல்லைன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா விஜயோட திரிஷா இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் சார் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 2 வீடு ஏன் சார் விஜய் வாங்கினார்? திரிஷா பேரில் ஏன் சார் விஜய் வாங்கணும்? இல்லைன்னு சொல்லுங்கள் விஜயை. திரிஷா பேர்ல இருக்குன்னா அப்ப திரிஷா தானே வாங்கியிருப்பாங்க சார். திரிஷாக்கு 40 கோடி ரூபா கொடுத்து வாங்குறவங்களுக்கு உங்களுக்கு இருந்ததா 7 வருஷத்துக்கு முன்னாடி? திரிஷாவோட மார்க்கெட் என்ன நீங்க சொல்லுங்களா? அவங்க எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்க சொல்லுங்களா? சொற்ப சம்பளம் தான் சார் அவங்களுக்கு. திரிஷா வீட்டுக்கு மொத்தம் 4 கேட் இருக்கு, 40 கேட்டு கூட போடலாம் சார். விஜயோட பணம் தானே சார், திரிஷாவோட பணம் இல்லை சார். அதுக்குள்ள நான் போக விரும்பல. சரி, திரிஷாவுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும், திரிஷாவே ஆரம்பிச்சிருக்கலாமே. ஏன் திரிஷா சொன்னா விஜய் கேட்கிறாரு, ஏன் விஜய் கட்சி ஆரம்பிக்கணும்? திரிஷாவுக்கு என்ன லாபம்னு கேட்க வர. அது ஒரு பிராமண வாதத்தின்படி திரிஷாவுக்கு என்ன லாபம்? அது ஒரு பிராமணர் லாபி. நீங்க எடுத்து பாருங்க, கோர்வையா நீங்க எடுத்து பாருங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க. ஒரு இதில் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கானா? எனக்கு சுத்தமாக வராது, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். அதே ஓராண்டு கழிச்சு திரிஷா கிட்ட சன் டிவியில் வந்து கேட்பாங்க, அப்போ நீங்கள் என்ன ஆகணும்? நான் சிஎம் ஆகணும். நிஜமா அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாத்தையும் கோர்வையாக நீங்கள் பார்க்கணும். அந்த ப்ராசஸ் இன்னைக்கு நடக்கலைன்னு அதை தான் நான் சொல்கிறேன். தனி ஒருவன் படத்தில் முதல் பக்கத்தில் ஒரு செய்திக்கும் 5வது பக்கத்தில் ஒரு செய்திக்கும் கனெக்டிவிட்டி இருக்குன்னு சொல்கிற மாதிரி விஜய் பேசினதுக்கும் திரிஷா பேசினதுக்கும் கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க சார். கனெக்ட் பண்ணி பேசல, உண்மை அதுதான் சார். அவரோட ட்ராவல் பண்ணதான் நம்ம சொல்கிறேன் சார். நம்ம வந்து கட்டுக்கதைகளை பேசுறதே இங்கே வரல. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, சரிங்களா? இதை மறுக்க சொல்லுங்கன்றேன். யாராவது தாவேகா தரப்புல இருந்தோ இல்லை விஜயோ வந்து மறுக்க சொல்லுங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா தமிழ்நாட்டுடைய அடுத்த சிஎம் திரிஷாங்கிற மாதிரி இருக்கு சார். அதுதான் சார் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சார் அதுதான் சார் இங்க நடந்துட்டு இருக்கு. விஜய் ஏன் திரிஷாவை சிஎம் ஆக்கணும்? தாவேகா தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் ஏன் திரிஷாவை சிஎம் ஆக்கணும்? சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, சங்கீதா அவர்களை டைவர்ஸ் பண்ணாமல் ஏன் திரிஷாவோட ஊர் சுற்றணும்? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? நீங்கள் வந்து ஒரு நாடறிந்த ஒரு நடிகர், உங்கள் பின்னாடி கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது. யாராவது ஒருத்தன் கேள்வி கேட்குறானா, நீ ஏன்டா வந்து திரிஷா கூட சுற்றுறன்னு எவனா கேள்வி கேட்குறானா? கேட்டால் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எப்படி ஃப்ரெண்ட்ஸு? இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் ஜெட் எடுத்துகிட்டு போய் யாரோ ஒருத்தன் பொண்டாட்டிக்கு வந்து பொங்கல் கொண்டாடுறான், அதுக்கு போய் நீங்கள் போகிறீங்கல்ல. உங்கள் பொண்ணு அங்கே வந்து பட்டமளிப்பு விழாவுக்கு ஆள் இல்லாமல் நின்றுட்டு இருக்கு சார். உன் பையன் வந்து அங்கே போகிறான், பையன் படம் பண்ணான் சார். நீங்கள் போட்டின்னு சொன்னால் அஜித்குமார் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு சார். இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை நான் எங்கேயுமே சொல்ல, உங்கள் ஊடகத்தில் முதல்ல சொல்கிறேன். திரு அஜித்குமார் அவர்கள் தான் ஜேசன் சஞ்சய்க்கு வந்து பட வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. நீங்கள் குழந்தைய வீட்டை விட்டுல துரத்துனீங்க, உங்கள் சொந்த மகனை வீட்டை விட்டு துரத்துனீங்க. விஜயோட மகனுக்கு அரவணைப்பு அடைக்கலம் கொடுத்தது அஜித்தா தலையா? அடைக்கல் எல்லாம் கொடுக்கலங்க, பட வாய்ப்பு. அதுக்கு பேர் தான் அடைக்கலம். அது அடைக்கல் எல்லாம் இல்லைங்க, ஒரு உதவி, ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. இந்த பையன் நல்லா பண்ணுவான், நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறார். அந்த மனது கூட உங்களுக்கு வரலையே. அதை தான் சார் நாங்கள் சொல்கிறோம். இதுக்கெல்லாம் துடிக்காத விஜய், இதுக்கெல்லாம் வந்து பொங்காத விஜய், பொன்ராய் சொன்னதுக்காக பொங்கினானா இது அப்பட்டமான அரசியல்னு சொல்கிறோம். இது திமுக காழ்ப்புணர்ச்சி அரசியல்னு சொல்கிறோம். இல்லை, நம்ம பொன்ராஜ் விஜய் இந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது திரிஷா உள்ள வராங்க, திரிஷா தான் எதிர்கால தமிழ்நாட்டோட சிஎம் அப்படிங்கிறதெல்லாம் போய் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம்
சார் நம்ப இப்பவும் சொல்றேன் நம்ப சார். முடியல, இப்பவும் சொல்றேன் சார். அக்செப்ட் பண்ணிக்க சார் முடியல. இப்பவும் சொல்றேன் சார். நீங்க கரூர்ல நடந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்ட ஒரு செயல். விஜயே வந்து இவரே ஏற்படுத்தணும். இவரே டைம் வந்து டிலே பண்ணது, அங்க போனது, சினிமா ஷூட்டிங் சினிமா சொன்னாங்களே, ஷூட் எல்லாமே இருக்கு சார். அதான் உண்மையா? 100% உண்மை சார். சினிமா ஷூட் பண்ணது எல்லாமே உண்மை. இந்த காரணங்கள்லாம் வச்சு விஜய் வந்து ஜெயிலுக்கு போறது உறுதி சார். 100% உறுதி. அப்புறம் எப்படி சிஎம் ஆக முடியும்? அதுதான் த்ரிஷா. சொல்றேன். அப்போ திருஷா தான் இந்த கட்சியை வழிநடத்த சார். எம்ஜிஆர் ஜெயலலிதா சார் இவங்க சொல்றாங்களே, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? 67 வந்து அண்ணா வந்தார், 77 எம்ஜிஆர் வந்தார்னு கோட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த கட்சியோட வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு? 67 77 மேஜிக் நாங்க திருப்பி நடத்துவோம்னா எம்ஜிஆர் வந்து விஜய், ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா திருஷா. அப்போ எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் வந்தாங்க? ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அப்போ விஜய் ஜெயிலுக்கு போயிட்டா யார் இந்த கட்சி நடத்துவாங்க? திருஷா நடத்துவாங்க. அப்போ யாரு சிஎம் ஆவாங்க? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சார். சார் நீங்க ஒன்னொன்னா முடிச்சு போட்டு சார் பேசுறாரு. அவங்க சொன்னதுதான் சார் இது. நான் மலைச்சு போய் உட்கார்ந்திருக்கேன் அப்படியே. சார் நான் என்ன சொல்றேன்னா, இது எதுவுமே ஆதாரம் இல்லாம நான் பேசல. சரிங்களா? நான் ஆதாரம் இல்லாம வந்து பேசல. ஏன் இதை நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வந்து சொல்றோம்னா, திருமதி சங்கீதா அவர்களுக்கு விஜய் மேல ஒரு 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 டவுட் வருது. எல்லாம் சொல்றாங்க, உன் புருஷன் வந்து ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கே வர மாட்டேன்றான், ஒரு நடிகையோட ஊர் சுத்துறான்னு சொல்லும்போது ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. யாரு கொடுக்குறாங்க? என் நண்பர் தான். அவர்கிட்ட தான் திருமதி சங்கீதா அவர்கள் ஒரு அசைன்மெண்ட், அவரை கொஞ்சம் ட்ராக் பண்ண எங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காங்க என் ஃப்ரெண்டு. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே என்கிட்ட தரவா இருக்குன்ற ஆடியோ வீடியோ டாக்குமெண்டாவே இருக்கு. இந்த தரவெல்லாம் வெளியிடலாமே. எதுக்கு சார் நாங்க வெளியிடணும்? யாரு அந்த அசைன்மெண்ட் கொடுத்தோம் அவங்க கிட்ட கொடுத்துட்டோம். பொதுவெளியில சங்கீதாட்ட கொடுத்துட்டீங்க. ஆமா அவங்க கிட்ட கொடுத்தா விஜய்க்கு எதிரான ஆடியோ எதிரானது இல்ல சார். இவர் செய்த தவறுகளை வந்து இல்லன்னு சொன்னதுக்கான சாட்சி. சார் விஜய் வந்து தமிழ்நாட்டோட தளபதி. சரிங்க. விஜய் வந்து ஒரு கட்சியோட தலைவர். சரி. விஜய் எதிர்கால முதலமைச்சர். சரி அப்படி இருக்கும் பொழுது விஜய் எப்படி தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்க? சரி ரைட் ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்க வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் உங்க மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கான அடிப்படை உரிமைகள் ஏதாவது விஜய் செய்து கொடுத்தாரான்னு சொல்லுங்க சார். அந்த வீட்டில் அவங்களுக்கு அவ்வளோ இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ மணிகண்டன் வீராசாமி சொன்னாதான் அவங்களுக்கு வந்து கால் புடிச்சு சொல்றீங்களா? அவங்க கோர்ட்டில் கொடுத்த அஃபிடவிட்டில் எல்லாமே சொல்லியிருக்காங்க. என்னை வந்து அப்யூஸ் பண்ணுறாரு, எனக்கு வந்து பொருளாதாரமாக எனக்கு நெருக்கடி கொடுக்குறாரு, என்னை வீட்டை விட்டு வெளில போகாத அளவுக்கு வந்து பண்ணுறாரு. அவர் வீட்டு சார் மேலே கீழே வீடு இருக்கும் சார். இவர் மேலே இருப்பார், அவங்க கீழே இருப்பாங்க. பார்ட்டி தினமும் நடக்கும் சார். தினம் ஒரு நடிகளோட தினமும் வந்து வீட்டில் பார்ட்டி பண்ணால் அந்த வீட்டில் வயதுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது சார். யோசிச்சு பாருங்களேன் நீங்கள். அவங்க தான் வெளிநாட்டில் படிக்கிறாங்க சார். அப்போ இருந்தாங்க சார். இப்போதானே சார் வெளிநாட்டில் படிக்குது. இப்போதானே சார் போனாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி தானே சார் போனாங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு மனைவியா ஒருவேளை நீங்க விஜய் மீது வைக்கக்கூடிய நடிகை கூட விஜய் கூத்தடிக்கிறாரு, டான்ஸ் பார்ட்டி பண்றாரு அப்படின்னு சொல்ற உண்மையா இருந்தால், மனைவியா சங்கீதானால கூட ஹஸ்பண்ட் விஜய்கிட்ட வந்து எதிர்த்து கேள்வி கேட்க முடியாம இருந்திருக்கும். ஆனா மகனா சஞ்சயாவும் மகளா அவங்க மகளும் அப்பாட்ட என்னப்பா இப்படிலாம் பண்றீங்க, டெய்லியும் நடிகை கூட இப்படி கூத்தடிச்சா என்னப்பா அம்மா பாவம் இல்லைன்னு கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. சார் எல்லாமே கேட்டாங்க சார். ஜேசன் சஞ்சய் வந்து யாரு, நம்ம ஜெகதீஷ் பழனிசாமியை கூப்பிட்டு கேட்டு செருப்பால் அடிச்சாப்ல சார். வீட்லயே வச்சு எங்க அப்பனை கெடுக்கிறது. ஜெகதீஷ் பழனிசாமி அது யாரு? அவர் வந்து பிஆர்ஓ, விஜய்க்கு வந்து பிஆர்ஓ, விஜயோட மேனேஜர். ஆமா ரூட்டோட எம்டி. ஸோ அவரை கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வந்து விஜயும் அந்த வீட்டுக்குள்ள விஜயோட பையன் ரூட்டோட எம்டி, விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் செருப்பால் அடிச்சு. உண்மையா? ஆமா சார். எனக்கு என்ன சார், எனக்கு என்ன, ஏன் அவரை ஏன் அடிக்கணும்? விஜய் பண்ண தப்புக்கு ஏன் ஜெகதீஷ் அடிக்கணும்? விஜய்க்கு வந்து மாமா வேலை பாக்குறது இவனுங்களா சார்? இதெல்லாம் அப்பட்டமா இருக்கு. விஜய்க்கு ஜெகதீஷ் மாமா வேலை பாக்குறாருன்னு சொல்றதெல்லாம் சார் நான் எப்படி சொல்றது இல்லை. 2 மாமா இருக்காங்க சரிங்களா. ஒரு மாமா பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் திரிஷாக்கு, இன்னொரு மாமா இருக்கார் ஜெகதீஷ் பழனிசாமி யாருக்கு, கீர்த்தி சுரேஷுக்கு. மறுக்க சொல்லுங்க சார். சார் நீங்க சார் மறுக்க சொல்லுங்கன்றேன். ஜெகதீஷ் பழனிசாமியை மறுக்க சொல்லுங்க, இல்ல விஜய மறுக்க சொல்லுங்க. ஜெகதீஷ் வந்து சார் வரும் மேனேஜரா இருக்கிற மாதிரி கீர்த்தி சுரேஷ்க்கு மேனேஜரா இருக்கலாம் சார். சார் இருக்கட்டும் சார். ஆனா நீங்க பேசுறது எல்லாமே சார் எலெக்ஷன் முடியட்டும் சார். கீர்த்தி சுரேஷ் மேட்டர் வெடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க நான் ஓப்பனா சொல்றேங்க. அவங்களுக்கு கல்யாணம், கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் ஆயிடுச்சு. த்ரிஷா ஹஸ்பண்ட் வந்து இல்லங்க. விஜய் த்ரிஷாவும் தமிழ்நாட்டுல ஒண்ணா பேசுதுன்னா த்ரிஷா கல்யாணம் ஆகல. ஐயா அவங்க ஹஸ்பண்ட் இல்ல, விரட்டி விட்டாச்சு. நீங்க பழைய செய்தியை சொல்றீங்க, அப்டேட்டுக்கு வாங்க. கீர்த்தி சுரேஷ் ஹஸ்பண்ட் கூட இல்லையா? இல்ல. கணவர் கூட இல்லையா? இல்ல. இது புதுசா இருக்கே இது. சார் இல்ல சார், அதுதான் சார் சொல்றோம். இவர் தலைவரோட ஆட்டம் வந்து பெரிய ஆட்டமா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஃபேமிலி நீங்க சொல்றது பேய் ஆட்டமா இருக்கு. பேய் ஆட்டம்ல பெரும் ஆட்டம் இன்னும் நிறைய இருக்கு. வரும் டாக்குமெண்டோட கூட நாங்க வெளியிட தயாரா இருக்கோம். நான் பேசுறது எதுக்குமே நான் தான் சார் பொறுப்பு. உங்க ஊடகத்துல நான் பேசினாலும் நீங்க டிஸ்க்ளைமர் போட போறீங்க. இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து அவங்களோட என்னோட விருந்தினரோட கருத்து தான். இதுக்கு நான் தான் பொறுப்பு சரிங்களா. நான் பேசுறதுக்கு எல்லாமே ஆதாரம் இல்லாம நான் வந்து அதுதான் கேட்கிறேன். விஜய் த்ரிஷா கூட இருக்காரு. விஜய்
கீர்த்தி சுரேஷ் கூட இருக்காரு சார் 4 நாள் சார் இது திருஷாக்கே தெரியும். இன்னும் நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க சார். சார் 4 நாள் இங்க இருப்பாரு சார், 3 நாள் அங்க இருப்பாரு சார். உங்களுக்கு என்ன சார் காசு, அவர்கிட்ட காசு இருக்கு சார். இவங்க தொண்டர்கள் சொல்ற மாதிரி ஒரு 1000 பொண்டாட்டி கூட வச்சுப்பாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால ஜீரணிச்சிக்க முடியல. உங்களுக்கு விஜய் என்னங்க கீர்த்தி சுரேஷ் பிரச்சனை? கூட விஜய் கீர்த்தி சுரேஷ் கூட இருக்கிறது த்ரிஷாவுக்கு தெரியும்னு சொல்றீங்களே. ஆமா சார், 2 பேரும் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இப்போ விஆர் ஜானகி, ஜெயலலிதா மாதிரி நீங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கன்ற. ஏன் உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரிய மாட்டேங்குது? எம்ஜிஆருக்கு 2 ஒய்ஃப் இருந்தாங்களா இல்லையா? இவர் எம்ஜிஆர் தானே. தனித்தனியா இருந்தாங்க. தனித்தனியா இருந்தாங்கன்னா இப்பவும் தனித்தனியா தான் இருக்காங்க. அவங்க மும்பைல இருக்காங்க, இவங்க சென்னையில இருக்காங்க. தனித்தனியா தானே இருக்காங்க. எங்க ஒண்ணாவா இருக்காங்க? கண்ட்ரோல் ஃபுல்லா இந்த பக்கம் புஷி ஆனந்த் கண்ட்ரோல் பண்றாரு திரிஷாவை, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி கீர்த்தி சுரேஷை கண்ட்ரோல் பண்ணார். நடுப்புற பாவம் சார் எங்க அண்ணன். சார் நீங்க ரொம்ப அபத்தமா பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சார். நான் ஒரு அரசியல் விமர்சகர். கடைசியில் பார்த்தீங்கன்னா இது ஏதோ வேற மாதிரி போகுது இந்த இன்டர்வியூ. நம்ம தயவு செஞ்சு கொஞ்சம் பொலிட்டிக்கலுக்குள்ள வரலாம். இப்போ பொன்ராஜ் மீது டிஜிபி ஆஃபீஸில் வந்து விஜய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. நம்ம இவ்வளோ விஷயங்கள் என்னால் மீண்டு வெளில வர முடியல. நீங்கள் த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷ்னு சொல்லிட்டு மீண்டு வெளில வர முடியல. நீங்கள் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். தாவேகா தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் என்னமோ தமிழ்நாட்டு மக்கள் அதை முடிவு பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ளே வேண்டாம். இப்போ பொன்ராஜ் மீது டிஜிபி ஆஃபீஸ்க்கே போயிட்டு விஜய் புகார் கொடுத்துருக்காருல. கிட்டத்தட்ட குண்டர் சட்டம்லாம் பொன்ராஜ் மீது பாயின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படியா? இல்லை இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது சார். இப்போ அதான் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் பேசுனதுக்கு நீங்கள் நான் வந்து மறுப்பே தெரிவிக்க மாட்டேன், நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அதனால் இங்கே ஏதாவது கலவரங்கள் உருவாகி அதனால் யாராவது வந்து பாதிக்கப்பட்டு ஏதாவது இழப்புகள் வந்து ஏற்பட்டிருக்குன்னா நீங்கள் வந்து சட்டப்படி நான் சொல்கிறது வந்து எடுக்கலாம். ஆனால் அதுக்காக பொன்ராஜ் பேசியது வந்து சரின்னு நான் வந்து சொல்லவே இல்லை. பொன்ராஜ் பேசியது தவறு. பொது ஊடகத்தில் பேசும்போது நம்ம வந்து வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பேசணும். இப்போ நான் பேசுனது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தை தான் நான் வந்து சொன்னேன். நடக்காத விஷயத்த நான் எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. நான் அவரோட நான் பயணப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து தெரியும். இது எல்லாமே டாக்குமெண்ட்டோட இருக்குது, ஓகேங்களா? அது வந்து தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் வந்து வெளியிடுவோம். சங்கீதா அவர்களே வந்து வெளியிடுவாங்க, அது வந்து விட்டுருங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் இந்த விஷயத்த பேசுகிறாருன்னா, நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? இவ்வளோ தவறுகளை வந்து பண்ணிட்டு இருக்காரு அவர். வயதுக்கு வந்த 2 குழந்தைகள் இருக்காங்க, அவங்க மனைவி இருக்காங்க. இவங்க கிட்ட முதல்ல உளமாற மன்னிப்பு கேட்கணும். பாப்பா, உனக்கு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு தந்தையா உன் கூட வந்து உன்னோட பட்டமளி விழாவுக்கு நிற்க முடியலன்னு மனதார விஜய் வந்து மன்னிப்பு கேட்கணும். நீ வந்து தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த, ஒரு முதல் முயற்சி பண்ண, ஒரு படம் பண்ண, உனக்காக ஒரு தந்தையா உன் கூட நிற்கலன்னு சொல்லிட்டு ஜேசன் சஞ்சய் கிட்ட விஜய் வந்து மனதார மன்னிப்பு கேட்கணும். மனைவி சங்கீதா வந்து லவ் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணி 27 ஆண்டுகளாக நான் வந்து உங்க கூட திருமணம் பண்ணி ஒன்று இல்வாழ்க்கையில் வந்து இருந்தேன். இன்னைக்கு என் சூழ்நிலை, நான் என் கட்சியை பார்க்க தான் போகிறேன், நான் குடும்பத்தை விட்டு விலகிறேன், உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்குறேன், என்னை மன்னிச்சிருன்னு மனதார மன்னிப்பு கேட்டார்னா விஜய் எங்கே வேணாலும் போட்டோம் சார். இது எதுவுமே செய்யாத விஜய் சும்மா வந்து ஒரு டயலாகை மட்டும் விட்டுட்டு எங்கள் அக்கா தங்கச்சிங்களை நீ பேசிட்ட, நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை இயக்கிறது திமுக தான் சொன்னேன். இது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன மாதிரி அரசியல்? அப்போ விஜய் நடுநிலையா இல்லை, விஜய் சந்தர்ப்பவாத அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சார். மனிதராகவே இல்லைன்றா. நீங்கள் நடுநிலைக்கெல்லாம் ஏன் போகிறீங்க சார்? உங்களை வளர்த்த அப்பா அம்மாவும் நீங்கள் பார்க்கல சார். இன்னும் நான் பேசுவேன், அதிகமாக இன்னும் பேசுவேன். சோபா சந்திரசேகர் மேலே வழக்கு போட்டார் சார் விஜய். ஏன்? ஏன்னா நீங்கள் ரொம்ப பேச வச்சு நிறைய விஷயங்கள் வாங்கிடுறீங்க சார். விஜய் மக்கள் இயக்கம் வந்து கட்சியாக மாற்றுறோம் சார். இதில் சொல்கிறதுல எல்லாமே எனக்கு வந்து பங்கு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். 2011 பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றும் போது பார்த்தீங்கன்னா டெல்லியில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது சோபா சந்திரசேகர் என்னோட நண்பர், பேர் சொல்ல விரும்பல, என் நண்பர், அவரோட மனைவி, மாமனார் 5 பேர் வந்து கையெழுத்து போட்டாங்க சார். நான் போட வேண்டியது நான் ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். நான் அதுலேருந்து இந்த 5 பேர் மேலேயும் வழக்கு போட்டவர் விஜய். இல்லைன்னு சொல்ல சந்திரசேகர் மீது, அப்பா மீது வழக்கு போட்டது ஊர் வழக்கு தெரியும். அம்மா மேலே ஏன் விஜய் வழக்கு? நான் இது 101வது இன்டர்வியூ சார். 100 இன்டர்வியூல நான் இதை சொல்லியிருக்கேன் சார் நான். சரிங்களா? அவங்க அம்மா மேலேயும் வழக்கு போட்டார், அப்பா மேலேயும் வழக்கு போட்டார். ஆமா சார், எனக்கு தெரியாம நார்மலா இருக்க ஒரு பர்சனால இதெல்லாம் பண்ண முடியாது. அதுதான் சார் சொல்றேன், மனுஷனே இல்லைன்னு இதனால தான் நான் சொல்றேன். சார் ஏன் வழக்கு போட்டார் சொல்லுங்க சார். அவரோட சுயநலம் சார். நீங்க என் பேரை பயன்படுத்தி நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் பேசி ஏன் இதை பண்றீங்கன்னு கேட்டுருக்கலாம்ல. கோர்ட்டுக்கு போய் ஏன் நீங்க அவங்கள வந்து அவமானப்படுத்தணும் சொல்லுங்களேன்? நீங்க ஒரு மனிதர் தானே. உங்களை வளர்த்த அப்பா, உங்களை வளர்த்த அம்மா, இவங்களை வந்து ஏன் நீங்க வீட்டுக்குள்ளே? அதான் சார் விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை பெருசாக்கி பூதாகரமாக்கி அதுல இருந்து அவர் வந்து வெளியில போயிடும். இவங்க இந்த பிரச்சனைக்குள்ளேயே மாட்டிட்டு இருக்கணும். நான் இப்படி கேட்கிறேன், விஜய், அவங்க அம்மா சோபா, அவங்க அப்பா சந்திரசேகர் சார், உங்க 2 பேர் மீது கேஸ் கொடுக்குற அளவுக்கு விஜயை தூண்டி விட்டது யார்? தூண்டி விட்டது நான் தான் சொல்றேன், கூடவே இருக்கிற ஆட்கள் தான். கூடவே இருக்கிறது யாரு? ஆமா, ஜெகதீஷ் பழனிசாமி இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு. புஷி ஆனந்த் ஒரு அப்பாவி இல்ல? யார் சார்? ஜெகதீஷாவது மேனேஜரா இருக்காரு, அவர் அபிஷியலா ஏதாவது கைட் பண்ணுவாரு. சரி, புஷி ஆனந்த் அப்பாவி தனமா தான் வெளியில பேசி. நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன்.
இப்போ செந்தில்னு ஒருத்தர் இருக்காருங்க, திருச்சி மாவட்ட பொறுப்பாளர். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மசாஜ் சென்டர், ஒரு ஸ்பா வந்து வச்சுட்டு இருக்காரு. அங்கே வந்து பாலியல், இதை நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு தரவுகளோட தரேன். இது எல்லாமே செய்திகளில் வந்தது, வீடியோ வந்தது, எல்லாத்துலேயுமே வந்தது. ஓகேங்களா, மெயின் ஸ்ட்ரீம்லேயே வந்தது, நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது. பாலியல் வழக்கில் சிக்கிறார் சார். மசாஜ் கிளப்னு சொல்லிட்டு வச்சு பாலியல் தொழில் வந்து பண்ணுறாரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அவர் யாருன்னா புசி ஆனந்தோட ரைட் ஹேண்ட். அரெஸ்ட் பண்ண உடனே விஜய்க்கு என்ன மாதிரி செய்தி போகுதுன்னா, செந்தில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்கு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, திருச்சியில் வந்து நேருக்கு எதிராக இவர் பயங்கரமான அரசியல் பண்ணுறாரு, தேர்தல் அரசியலுக்காக, காழ்ப்புணர்ச்சிக்காக அவர் மேலே வந்து பொய் வழக்கு போட்டிருக்காங்க. விஜய் உடனே அவரோட வழக்கறிஞரை சென்னையிலேருந்து அனுப்புகிறார் சார், பணம் கொடுத்து அனுப்புகிறாரு, அந்த தம்பியை வெளில எடுங்கன்னு. சார் இன்றைக்கி வரைக்கும் அவன் ஜாலியாக வெளில சுற்றிருக்கான் சார். பாலியல் குற்றவாளின்னு வந்திருக்கு சார், எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் வந்திருக்கு. விஜய்க்கு தெரியாதா? அந்த செந்தில் இன்றைக்கி வரைக்கும் கட்சி விட்டு நீக்கலை சார். செந்திலுக்கா பதில்? செந்திலோட அம்மா 64 வயசு சந்திராவை இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க. அவங்க தான் நேர் எதிர்த்து களமாடுறாங்க. எங்க சார் விஜய் மனுஷனா இருக்காரு? விஜய்க்கு இது சொல்லப்படாம கூட இருக்கலாம், விஜய்க்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம். அப்ப இது மட்டும் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அப்ப கூட இருக்கிறவங்க கூட 15-20 ஊடகங்கள்ல வந்திருக்குங்க. இது ஒரே ஒரு யூடியூப்ல வந்ததுங்க, ஒரே ஒரு வார்த்தைங்க. பாலியல் குற்றவாளி ஜெயிலுக்கு போனாருன்னு அவ்வளோ ஊடகங்கள்ல வந்திருக்க, செய்தி பேப்பர்ல வந்திருக்குங்க. ஒரு மாவட்ட தலைவரே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, அவனை கட்சி விட்டு நீக்கிறீங்க, அந்த செய்தியை சொன்னவனை கட்சி விட்டு நீக்கிறீங்க. அப்போ விஜய்க்கு எதுவுமே தெரியாதா? விஜய் அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் நார்மலா இல்லையான்னு கேட்குறேன். விஜய் நார்மலா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு அர்த்தம் நீங்களே எடுத்துங்க சார். ஒரு விஷயம் விஜய் நார்மலா இல்லை அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சார் எனக்கு தெரியல, பார்வையாளருக்கே நான் விட்டுறேன் சார். உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு சொல்றாங்க, நீங்க அவனை வந்து எவன் உங்களை மேல குற்றம் சொன்னானா சார், அவன் பாலியல் குற்றத்தில் உள்ள போனான் சார், புசி ஆனந்த் உங்ககிட்ட போய் சொல்லி அவரை வந்து ஜாமீன்ல எடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. சொன்னவனை கட்சி விட்டு நீக்கிறீங்களே. புசி ஆனந்தும் கூட தான் இருக்கான், செந்திலும் கூட தான் சார் இருக்கான். அப்ப நீங்க நார்மலா இல்லையான்னு நான் கேட்கிறேன். இதுல என்ன தவறு இருக்கு? திரும்ப திரும்ப விஜய் நார்மலா இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு பல அர்த்தம் இருக்கு. நான் கேள்வியா கேட்கிறேன், அது எது மட்டும் நீங்க சொல்லுங்க, பார்வையாளர் புரிஞ்சுக்கட்டும். விஜய் நார்மலா இல்லையா அப்படின்னா கட்சியில என்ன வேணா நடந்துக்கட்டும், அல்லது கட்சியை வந்து முழுசா புஷி ஆனந்த் பாத்துக்கிறாரு, நான் ஸ்கிரிப்டை மட்டும் நான் வாசிக்கிறேன், அப்படி பார்வையா? விஜய் நார்மலா இல்லை அப்படின்னா விஜய் போதையில அவர் வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் சார். நான் 3 நேரமா போதையில வச்சிருக்காங்க. அதுக்கு ட்ரையல் பாத்தீங்கல்ல, சென்னையில இருந்து டெல்லிக்கு போனது வந்து பாட்டில் மாட்டிச்ச பாக்கல நீங்க? அது ஆதவ அர்ஜுனா போனேன். ஆதவ அர்ஜுனா யார் சார்? விஜய் கூட போனாரு. அப்புறம் யார்? இவரு குடிக்க மாட்டார், அவர் ரொம்ப ஒழுக்க சீலர் அவரு சார். முழு நேரமா போதையில சுத்திட்டு இருக்காரு சார். சரி, விஜயை ஏன் முழு நேரமா போதையில வச்சிருக்கணும்? யாரு வச்சிருக்கா? இதனால விஜயை முழு நேரமா போதையில வச்சிருக்கிறதுனால யாருக்கு லாபம் சார்? கூட இருக்கவங்க எல்லாருக்குமே லாபம் சார். விஜய் இயங்கவில்லை என்றால் ஆதவ அர்ஜுனாவில் இயங்க முடியும், சிடிஆர் நிர்மல்குமாரில் இயங்க முடியும், புசி ஆனந்தால் இயங்க முடியும், ஜெகதீஷ் பழனிசாமி இயங்க முடியும். யார் வேணாலும் விஜய் வந்து இயக்கலாம். அவர் ஒரு ரூம்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வராதிங்க தலைவா, நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏங்க எத்தனையோ பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் விஜய் சந்திக்கிறதுக்கு 6 மாதம் 1 வருஷ காலம் வெயிட் பண்ணாங்க. பெரிய பெரிய கட்சிகள்லேருந்து வந்து சேர்றதுக்கு விஜய் இன்னைக்கு வரைக்கும் அனுமதிக்கவே முடியல. ஏன்னா வரும்போது தான் ஃபுல் போதையில் இருக்கார் தலைவன் இப்படியே சொல்லியிருக்காருங்க புசி ஆனந்த். தலைவர் டைட்டாக இருக்காருங்க, இன்னைக்கு பார்க்க முடியாதுன்னு. அப்போ இது என்ன அரசியல் கட்சி? நீங்க என்ன அரசியல் தலைவர்? நீங்க என்ன இளைஞர்களுக்கு வந்து முன்மாதிரி? நீங்க என்ன நாட்டை வந்து மாற்ற போறீங்க சொல்லுங்களேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அணுகுண்டு போட்ட மாதிரி இருக்கு சார். அதை நடக்கிறது தான் சார் சொல்றேன். இப்பவும் பாருங்க, 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சியில் இருக்க ஒருத்தனும் இருக்க மாட்டான். இப்போ நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே கட்சிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியும் சார். கட்சி எந்த எலெக்ஷன் வரட்டும், டெபாசிட் கூட யாரும் வாங்க போறதில்ல. அவன் பிச்சுக்கிட்டு அவன் பொழப்ப பார்க்க போயிடும். எங்க அண்ணன் வந்து எப்போதும் போல சினிமா நடிக்க போற அட்லி கிட்ட கதை கேட்டு ரெடியா வச்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க 2026க்கு அப்புறம் தாவேக்கால ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவாங்கன்னு சொல்றீங்க. புதிய ஆட்கள் வருவாங்க சார். அப்புறம் எப்படி திரிஷா முதலமைச்சர் ஆகுறது சார்? அவங்களுக்கு தான் சார் அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு, வருவாங்க. புதிய ஆட்கள் வருவாங்க சார். பழைய ஆட்கள் வந்து அனுபவப்பட்டு வெளில போனோம்னா புதுசா வருவாங்கல்ல. புதுசா வரும்போது திரிஷா தலைமையில நடந்துட்டு போட்டோமே கட்சி. இப்ப என்ன பிரச்சனை? யாரோ தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க சார், திரிஷா தான் ஆண்டுட்டு போட்டோமே. இந்த மக்களும் அதுதான் ஆசைப்படுறாங்க. பிஜேபி ஆதரவோட திரிஷா தான் ஆண்டுட்டு போட்டோமே. ஏன்னா விஜய் எது பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்டோமா சார்? 42 பேரை கொலை பண்ணாலும் விஜய் நீங்க கேள்வி கேட்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? வந்து மனைவி குழந்தைகள் இருக்கும் போதே இன்னொரு நடிகையோட நீங்க ஊதாரித்தனமா ஊர் சுத்தினாலும் விஜயை நோக்கி கேள்வியே கேட்க மாட்டீங்க. அவர் பர்சனல் லைஃபுங்கன்னு சொல்லுவீங்க. இதே வேற பிற கட்சி தலைவர் இதை பண்ணாருன்னு நீங்க வச்சிங்களா, அவங்களை எவ்வளவு தூரம் இந்த சமூகம் பேசும் யோசிச்சு பாருங்க சார். நியாயமா பேசணும் ஒரு விஷயம். நான் இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்றேங்க, ஆதாரம் எல்லாம் நான் வந்து சொல்லல, காழ்ப்புணர்ச்சிலாம் வந்து சொல்லல. எனக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்குங்க. ஓகேங்களா? நானும் ஒரு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கேன், நான் ஒரு அரசியல் விமர்சகராக இருக்கேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 இன்டர்வியூ நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? நமக்கு வந்து தெரியும் என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, என்ன பேசினா என்ன பின்விளை வரும் நமக்கு வந்து தெரியும். நம்ம ஏன் இதை சொல்றேன்னா, வெகுஜன மக்களுக்கு வந்து புரியல. அவர் வந்து கடவுளுக்கு மேலானவர்னு நினைக்கிறாங்க.
அதுக்கு தகுதியான நபர் விஜயா இப்போ வரைக்கும் மாறல. குறைஞ்சபட்சம் அவர் மாறணுன்ற நல்ல ஒரு எண்ணத்துல தான் நம்ம சொல்லணும். விஜயை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், விஜய் வந்து நம்ம சொல்லணுன்றது நம்ம எண்ணம் கிடையாது சார். ஆதவர்ஜுனா சொன்னார் சார், எலெக்ஷன் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம், மிரட்டுறான் சார். உங்க வம்சமே இருக்காதரான்றான். யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவன் அப்படி பேசியிருக்கீங்களா? உங்க வம்சமே இருக்காதரா, எங்க அண்ணன் ரோட்ல வந்தா எல்லாம் சாவிங்கடான்றான். அதுதானே இன்னைக்கு நடக்குது. அவர் ரோட்டுக்கு வான்றீங்களா, வந்தா நீங்க எல்லாம் செத்துருவீங்கடான்றான். அப்படிதானே சாவடிக்கிறானுங்க. இதை எதிர்த்து யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க சார். ஏன்னா பொன்ராஜுக்காக பொங்குறீங்கல்ல, அப்போ இவ்வளோ அட்டூழியம் இங்கே நடக்குது சார். பெண்களை வந்து அவ்வளோ அப்யூஸ் பண்ணுறாங்க சார். இப்போ கடலூர்லேருந்து ஒரு சகோதரி வந்து சொல்கிறாங்க, என்னை பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்க, என்னை வந்து என்னோட சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்துகிறாங்கன்னு கிட்டத்தட்ட 100 முறை விஜய் வீட்டுக்கு அலைஞ்சாங்க சார். அவங்க ஊடகத்திலே வந்திருக்கு, தலைமை அலுவலகத்துக்கு போகிறாங்க சார். அவங்கள இன்னைக்கு வரைக்கும் அவங்கள வந்து அந்த எந்த அப்யூஸ் பண்ணோன்னு இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் இருக்காங்க சார். நாமக்கல் பொறுப்பாளர் ஒருத்தன் ஒரு மகளிர் வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சா அது வீடியோ வந்து சார். சார் இப்போ கூட அவன் போட்டோ போட்டு இப்போ எலெக்ஷனுக்கு வேலை நடந்துட்டு இருக்கு சார். அப்போ இதெல்லாம் நீங்க பண்றீங்களா, நார்மலைஸ் ஆகுறீங்களா? நான் சொன்ன செந்தில்குமார் பாலியல் வழக்குல உள்ள ஜெயிலுக்கு போனோடனே நீங்க வந்து ஜாமீன் எடுத்து விடுறீங்க. அப்போ இந்த விஷயம்லாம் நீங்க வந்து அவ்வளோ பெரிய விஷயம், அருவருக்கத்தக்க விஷயம், சட்டத்துக்கு புறம்பா செய்யறவனெல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சார் பொன்ராஜ் சொன்னாரு, அதுக்கு நீங்க பொங்குறீங்கல்ல. அப்ப இது உண்மைன்னா அப்ப நீங்க இவனெல்லாம் நீங்க கட்சி விட்டு தூக்கி இருக்கணும், ஒரு அறிக்கை வந்திருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஒரு அறிக்கையோ எதுவுமே வந்ததில்லை சார். அப்போ விஜய் என்ன பண்றாருன்னா, பணம் அவரோட பணம் இல்லை சார், பிஜேபி கொடுத்துருக்காங்க, இயக்கிறது பிஜேபி தான் சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இவர் சுயமாக எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை. மக்களை வந்து குழப்பி பாருங்கள், என்னை திமுக திட்டுது, திமுக என்னை அடிக்குது, கில்னா சின்ன வயசில் நம்ம சொல்லலாம், கில்டான் டீச்சர் என்னை கில்டான்னு சொல்லுவான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அற்பத்தனமான அரசியலை விஜய் பண்ணிட்டு இருக்காரு. இது ஆரோக்கியமானதுக்கு இல்லை, சமூகத்துக்கு வந்து சீர்கேடு. மக்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். விஜய்க்கு எனக்கும் தனிப்பட்ட எந்த விதமான பங்காளி சண்டையோ சொத்து தகராதோ கிடையாதுங்க. ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா விஜயை நானும் வளர்த்து விட்டுருக்கேன். ஜல்லிக்கட்டுக்கு நான் கூப்பிட்டு வந்திருக்கேன், அனிதா வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்கேன், அவர் அரசியல் படுத்தணும்னு நிறைய என்னோட இளமையை வந்து நான் தொலைச்சிருக்கேன். இவங்களுக்காக வேலை செஞ்சு எனக்கு வந்து சுகர் வந்துருக்கு சார். என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன் அவருக்கு. இதெல்லாம் எதுக்காங்கன்னா, ஒரு நல்ல ஆட்சி அமைக்கணும், ஒரு நல்ல தலைவராகணும், ஒரு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பனாக இருக்கணும், சகோதரிக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கும், அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும். இது எதுவுமே இல்லை சார். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள், ஒரு நல்ல பிள்ளையா இருந்தாரா, அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல கணவனாக இருந்தாரா, அவரோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தாரா? இவங்கெல்லாம் சொல்கிறாங்க எங்கள் அண்ணன் எங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை பேர் செத்து போனாங்க, யாருக்காவது ஒரு இரங்கல் தெரிவிச்சாரா சார்? சஜின்னு ஒருத்தர் இருந்தார் சார், 25 ஆண்டுகள் அவர் கூட இருந்து சார், கார் ஓட்டி சார், தேர் ஓட்டி சார். அவர் இறந்து போனது சென்னையில் தான் சார் இருந்தார், போவே இல்லை சார் திருநெல்வேலிக்கு. இன்னைக்கு அந்த குடும்பம் நடுத்தருவில் நிற்குது சார். ஜெயசீலன் சொல்லிட்டு மாநில தலைவர் கடைசி காலகட்டத்தில் வந்து கேன்சர் வந்து சாப்பாட்டு வழி இல்லாமல் செத்தாரு சார். யார் சார் இவங்கெல்லாம்? நாங்கள்லாம் யார்? உனக்காக உண்மையாக உழைத்தவர்கள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் உழைத்தவர்கள். உங்ககிட்ட இந்த 5 பைசா எந்த விதமான பலனும் எதுவும் இவங்களுக்கெல்லாம் செய்யாத விஜய் புதுசாக யாருன்னே தெரியாது சார். நீங்கள் விஜயை பார்க்கவே முடியாது. நாங்கள்லாம் விஜயோட பேசியிருக்கோம், பழகிருக்கோம், சாப்பிட்ருக்கோம், தூங்கியிருக்கோம். எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யாத விஜய் யாருன்னே தெரியாத இந்த மக்கள் ஓட்டு போட்டோடனே விஜய் அவங்களுக்கு செஞ்சிருவான்னு சொல்லுது. எவ்வளோ பெரிய அற்பத்தனம் இது! இது எவ்வளோ பெரிய இது அறியாமை இது! அப்போ இதை நாங்கள் வந்து பொதுவெளியில் பேசக்கூடாதா? இதை தான் சார் நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து விவாதிக்கணும், இதை வந்து பேசணும். இப்போ கூட சரி, விஜய் மேலே நமக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியே கிடையாது சார். அவர் நல்ல மனிதராக வரட்டும். நீ ஒரு அரசியல் தலைவனுக்கான அடிப்படை தகுதியே உங்களுக்கு கிடையாது. குடியை விடுங்க, கூத்தாடி நீங்கள் வந்து ஊர் சுத்தத்தை விடுங்க, ஒரு நல்ல தலைவனாக வாங்க, ஃபேமிலி வந்து செட்டில்மெண்ட் பண்ணுங்க, சட்டப்படி வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து விவாகரத்து கொடுங்க, எவன் பின்புலம் இல்லாமல் பிஜேபிக்கு அடிமை வேலை செய்யாமல் நீங்களே சுயமாக நில்லுங்க, ஜெயிங்க சார். நாங்கள் உங்கள் பின்னாடி வந்து வேலை செய்கிறோம், உங்களுக்காக வந்து உழைக்கிறோம். இது எதுவுமே செய்யாத விஜய் சும்மா திரையில் மட்டுமே வீரனாக இருந்து புரோஜனம் கிடையாது, தரையிலும் மனிதராக இருக்கணும்னு சொல்கிறேன். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்டதெல்லாம் குண்டு கிடையாது. விஜய் மீது விஜய் குடிப்பார், விஜய் போதையிலேயுமே எனி டைம் போதையிலே இருப்பார். ஏர்போர்ட்டில் சரக்கு பாட்டிலோட ஆது ஒரிஜினா மாட்டினது அது ஆது ஒரிஜினாவுடைய சரக்கு பாட்டில் விஜய்க்கு ஊற்றி கொடுக்க வைக்கப்பட்ட பாட்டில் தான். விஜய் த்ரிஷா உண்மை தான். விஜய் த்ரிஷா கூட மட்டும் இல்லை, கீர்த்தி சுரேஷோட இருக்காரு, அதுவும் த்ரிஷாவுக்கு தெரியும். தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரே த்ரிஷா தான் அப்படின்னு விஜயை பற்றி ஒவ்வொரு அணுகுண்டா போட்டு வச்சுருக்கீங்க. இந்த இன்டர்வியூ தமிழ்நாட்டில் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போதோ தெரியல. பொதுமக்களுடைய பார்வைக்கு நான் விட்டுடுறேன். அதிரடியாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, தெரியல. பொறுத்திருந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. எது நடந்தாலும் நேர்மையாக வந்து எதிர்கொள்ளும் சார். நம்ம சொன்னது எதுவுமே உண்மைக்கு புறம்பானதில்லை. வெகுஜன மக்கள் வந்து ஒருத்தரை தூக்கி வச்சு கொண்டாடும் போது சார், நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்ட காலத்தில் இருந்தவங்க சரிங்களா. நல்லக்கண்ணையாவோட 25 ஆண்டுகளாக வந்து பயணப்பட்டோம். திரு சகாயம் அவர்களை வச்சு அமைப்பு கட்டினேன்.
ஸோ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து உருவாக்கும். நாங்கள் வந்து போராட்ட வழக்குகளில் நூற்றுக்கணக்கான வழக்குகளை வாங்கியிருக்கோம். அப்போ எங்களுக்கு தெரியும் களத்தில் வந்து மக்களுக்கான அரசியல் இது. இந்த மாதிரி இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, தமிழ்நாடுன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா உலகத்தோட போட்டி போடுறாங்க. இன்றைக்கி வந்து யூரோப் கண்ட்ரியோட நம்ம வந்து போட்டி போடுறோம். வந்து என்ன சொல்கிறதுனா சிங்கப்பூரோட, ஆமாம், சிங்கப்பூரோட நம்ம வந்து போட்டி போடுறோம். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை ஒரு நடிகர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வச்சு நான் எதுவுமே பண்ணாமல் நேரடியாக முதலமைச்சர் நாற்காலில் தான் வந்து உட்காருவேன் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, உட்காருங்க. அதுக்கான குறைஞ்சபட்சம் குவாலிட்டி, குறைஞ்சபட்சம் உழைப்பு, குறைஞ்சபட்சம் நேர்மை, இது எதுவுமே செய்யாமல் நான் சினிமாவில் நடிச்சிட்டேன், சினிமா எனக்கு வேணாம், நேராக கோடம்பாக்கத்துலேருந்து நான் கோட்டைக்கு தான் போவேன்னு சொல்லும்போது நீங்கள் வருகின்ற பாதைகள் தவறாக இருக்குது, நீங்கள் செய்கின்ற செயல்கள் வந்து தவறாக இருக்குது, உங்கள் கூட இருக்கவங்கலாம் அயோக்கிய பசங்களாக இருக்காங்க, இதிலிருந்து மீண்டு வாங்க விஜய்ன்னு சொல்கிறோம். இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு இதுக்கு ஒரு பிரச்சனைனா ஜெயிலுக்கு போகிறது நாளைக்கு விஜய் தான். ஆதவர்ஜுனா கிடையாது, சிடிஆர் நிர்மல்குமார் கிடையாது, புஷி ஆனந்த் கிடையாது. பணத்தை சுருட்டிக்கிட்டு இந்த குழுவெல்லாம் ஓடி போயிடும் சார். நாளைக்கு அம்போன்னு நிர்கதியாக நிற்க போகிறது விஜய் தான். அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். இதை வந்து நம்ம வந்து காழ்ப்புணர்ச்சியோ இதை வந்து வேறு எந்த விதமான உள்நோக்கம் நமக்கு வந்து கிடையாது. பார்வையாளர்களுக்கு நன்றி. விஜய் மீது நீங்கள் அடுக்கடுக்காக வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அது உண்மை என்றால் குற்றம் தான், தப்பு தான். இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பொதுமக்கள் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறார்கள், பொதுமக்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி.